வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பது இரண்டாவது முறையாக வந்து பாத்தீங்கன்னா, உங்க சேனலுக்கு கெஸ்ட்டா வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி மீட் பண்ணி அப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங்ஸ், எல்லா கட்சியினுடைய நிலைமை, யாரு ஜெயிப்பா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் கேட்டிருந்தேன். ரொம்ப நெறைய மாறல அப்படின்னாலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை குறித்து வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை குறித்து என்னுடைய கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்க வந்திருக்கிறது நண்பர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நடக்கலாம் நடக்காம போகலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொலாப் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு படங்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ சினிமா சம்மந்தப்பட்டு மேபி ஃபியூச்சர்ல வந்து எல்லாமே அமைந்தது அப்படின்னா, நாங்க 2 பேரும் தொடர்ந்து ஒரு கான்டென்ட் அவருடைய சேனல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட கேட்காமலே சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? அப்பதான் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு. கண்டிப்பா. ஆனா இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நிறைய தடவை இந்த மாதிரி சொல்லி பண்ணாம இருந்திருக்கேன். இல்ல. சினிமா நீங்க பேசும்போது உங்களுக்கு சினிமால அவ்வளவு ஆர்வம் இருக்குன்னு எனக்கு அப்பதான் வந்து தெரியும். எனவே நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா அரசியல் பிரிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பிரிச்சு பார்த்து பேசலாம். இன்னைக்கு நம்ம அன்னைக்கு பேசுறப்போ நீங்க சொன்னிருக்க கருத்துக்கள்ல இருந்து எந்த அளவுக்கு வந்து வேறுபடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு சிறு மாற்றம் தான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட, பட் இம்பாக்ட்ஸ் அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் நிறைய மாற்றங்கள். ஏன்னா நம்ம பேசுறப்போ கரூர் சம்பவம் நடக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. பெஞ்ச்மார்க் ஈவெண்ட்ஸ். ஹவு டு யூ சி the political scenario இப்போ இருக்கிறது? இப்ப டிவிகேவுக்கு பெரிய ஒரு செட்பேக் தான் கரூர் சம்பவம். ஸோ அதனால இப்ப டிவிகேனால பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த எலெக்ஷன்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா டிவிகே தான். டிவிகே உள்ள வரனால அந்த எலெக்ஷன் கணக்குகள்லாம் எல்லாம் மாறுது. டிவிகே குறி வைக்கிறதும் நம்ம அன்னைக்கே பேசணும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் குறி வைக்கிறாங்க. அது ப்ரிடாமினன்ட்லி ஏடிஎம்கே ஓட்ஸ் தான். ஆனா இப்ப கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் டிவிகேவோட செயல்பாடுகள் முடங்கியிருக்கு. டிவிகேவால ஃப்ரீயா செயல்பட முடியல. ஏன்னா இப்ப டிவிகேவோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா, அவங்களுக்கு பொலிட்டிக்ஸ் கிடையாது, பெரிய அரசியல் செயல்பாடும் கிடையாது, களத்துல ஒன்றும் ஆக்டிவா இல்ல. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா பவரை என்ன சொல்றது டிஸ்பிளே பண்ண முடியும். நாங்க பெரிய ஒரு கும்பல். ஆமா, எங்களுக்கு ஒரு பெரிய மாஸ் ஃபாலோவிங் இருக்கு, விஜய்ன்ற ஒரு பெரிய ஒரு ஸ்டார், மெகா ஸ்டார். இந்த இமேஜ் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ண முடியும். அதை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பவரை ப்ரொஜெக்ட் பண்றதை தாண்டி அவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா இப்ப கரூருக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவங்களால ஃப்ரீயா செயல்பட முடியல. ரோட் ஷோ எல்லாம் போக முடியாது. நீங்க ரோட் ஷோ போனீங்கன்னா காலையில இருந்தே மீடியா அவங்களுக்கு லைவ் போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் லைவ் போகும். நீங்களும் நிறைய இடங்களை கவர் பண்ணுவீங்க. அப்படியே ஸ்லோவா போகும்போது ஒரு ஊர்ல நிறைய பகுதிகள் கவர் பண்ணுவீங்க. அந்த ஊர்லயும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவீங்க. ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு, நீங்க இண்டோர் ஆடிட்டோரியம்ல நீங்க ஒரு ஹால்ல மீட்டிங் போடலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு மைதானத்துல ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நீங்க ஒண்ணு போடலாம். அதுக்கு இதே இம்பாக்ட் இருக்காது. அந்த சிக்கல் இருக்கு அவங்களுக்கு. சோ இப்ப ஒரு நார்மலான ஒரு கட்சின்னா அவங்களுக்கு போராட்டம் நடத்துவாங்க, மக்கள்கிட்ட போய் அரசியல் ஏதாவது பண்ணிடுவாங்க. பட் இந்த கட்சி அதெல்லாம் பண்ண முடியாது. சோ இவங்களுக்கு இப்ப கை உடைஞ்ச மாதிரி. இப்ப பொதுக்கூட்டம் நடத்தணும், இல்லைன்னா ஹால் மீட்டிங் நடத்தணும். ஹால் மீட்டிங் நடத்தினாங்க, பெரிய இம்பாக்டே இல்ல. விஜயால பேச முடியல. அவர் 10 நிமிஷம் தான் பேசுறாரு. பேசுற விஷயங்கள் பெரிய விவாத பொருளா மாற மாட்டேங்குது. இல்ல அவர் பேச்சு அப்படிங்கறதுல ஒரு எஃபெக்டிவ்னஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். பட் நீங்க வந்து அவருக்கு பேச முடியலன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுங்க. பேச முடியலன்னா, இப்ப நீங்க பொலிட்டீஷியன்ஸ் கூட நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்குனா சில பொலிட்டீஷியன்ஸ் தெரியும், நிறைய பேர் இருக்காங்க. இன்டர்வியூ நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கூட 2 மணி நேரம் பேசுவாங்க. அவ்வளவு விஷயம் இருக்கும் அவங்க கிட்ட. அவங்களுக்கு they have so much to talk. நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாம இந்த ஒரு பொலிட்டீஷியனுக்கு ப்ரொபகண்டான் இருக்குல்ல, அது வந்து கைவந்த கலையா இருக்கும். சோ அதனால இதை பத்தி பேசுவாங்க, அதை பத்தி பேசுவாங்க. பொலிட்டீஷியன்ஸோட வேலையே சுத்தி இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்றதுதான். நான் ஒரு குட் பொலிட்டீஷியன், என் கூட எல்லாம் சேர்ந்து வாங்கன்னு கன்வின்ஸ் பண்ணணும். சோ இந்த ப்ரொபகண்டாக்கான அந்த தன்மை ஒரு பொலிட்டீஷியனுக்கு இருக்கணும். விஜய் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட். பேசிக்லி அவரோட பர்சனாலிட்டி அதுதான். அது சினிமாவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சினிமாவை பொறுத்தளவுல அவரு பெருசா பேசாம ஐசோலேட்டடா இருந்து அதெல்லாம் ஒரு அசர்ட்னு கூட சொல்லலாம். சினிமால குவைட்டா இருக்கிறது ஒரு நல்ல அசர்ட்டும் கூட. நிறைய பிரச்சனையில மாட்டிக்க தேவையில்ல. பிரச்சனை நீங்க மாட்ட மாட்டீங்க. அப்புறம் நீங்க ஒரு சொசைட்டில மேல போகணும்னா தனிமையில இருக்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். குவைட்டா இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். விஜய்க்கு அதெல்லாம் இருக்கு. சோ மேல எப்பவுமே இட்ஸ் லோன்லி ஆன் டாப்ல. சோ தனியா இருக்காரு, அதெல்லாம் ஹேண்டில் பண்றாரு. ஆனா பொலிட்டிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். அண்ணாமலை, சீமான், டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மக்களோட ஆக்டிவா நீங்க என்கேஜ் ஆகணும். உங்களோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அது ஒரு ப்ரொபகண்டா சார்ந்த ஒரு விஷயம். கருத்தியலை கொண்டு போகணும். அதுக்கு நீங்க குவைட்டா இருந்தீங்கன்னா வேலைக்காது. ஸோ நான் 5 மினிட்ஸ் தான், ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவேன். அதுல 5 மினிட்ஸ் பார்த்தோம்னா சும்மா அந்த ஃபார்மாலிட்டிஸா இருக்கும். மீதி ஒரு 5 மினிட்ஸ் தான் பேசுவேன். அதுலயும் ஒன்றும் இருக்காதுன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஆயுதமே இல்லையே. பொலிட்டிக்ஸுக்கு தேவையான ஆயுதமே இல்லையே. அக்ரஸிவா பேசணும்ல பொலிட்டிக்ஸ்ல. பேசுறதுக்கு நிறைய இருக்கணும்.
நான் பார்த்ததுல விட அவருக்கு பெரிய இஷ்யூஸ் பத்தின புரிதலும் அவருக்கு பெருசா இல்ல. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துக்கு போறாருன்னா ஏதோ கொஞ்சம் எழுதி கொடுக்குறாங்க, அவருக்கு டெலிவர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் எழுதி கொடுக்குறாங்க, அதை பார்த்து படிக்கிறார். பாண்டிச்சேரியில ஒரு 5 பிரச்சனைகள், அந்த 5 பிரச்சனைகள் அப்படியே படிக்கிறார். திருச்சிக்கு போனா திருச்சியில ஒரு 5-6 பிரச்சனைகள், அதை பத்தி படிக்கிறார். ஸோ மோஸ்ட்லி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, விஜய்ன்ற ஒரு பெரிய மாஸ் இருக்கு அவருக்கு, அதை யூஸ் பண்ணி கிரௌடை கூப்பிடணும், கூப்பிட்டு மீடியால ஒரு கிரௌட் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டணும். அதுக்கப்புறம் இந்த பேசிக்கான விஷயம், திமுக தான் எதிரி எங்களுக்கு, அதை மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. பிஜேபின்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, வேற யாரையும் டார்கெட் பண்ணல, திமுக அப்படின்ற ஒரு சிங்கிள் அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்றாங்க, பண்ணி அரசியல் பண்றாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க ஏடிஎம்கே ஓட்ஸா உடைக்க போறாங்க இதனால. ஏடிஎம்கே ஓட்ஸா உடைக்க, ஆமா, திமுகவை எதிராக வச்சு அரசியல் பண்றது ஏடிஎம்கே தானே. ஸோ அந்த மார்க்கெட்டுக்குள்ள தானே இவங்க வராங்க. அதிமுக பண்ணக்கூடிய அரசியல் தானே கையில் எடுக்கிறாங்க. அதிமுக வேற எந்த அரசியலுமே கிடையாது, திமுக எதிர்ப்பை தாண்டி அதிமுக வேற எந்த அரசியலும் கிடையாது. அதை இப்ப விஜய் கையில் எடுக்கிறார். சோ அதனால ஸ்பாயில் ஸ்போர்ட்டுமாங்கல்ல, அதிமுகவுக்கு இவர் ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டா, ஆட்டத்துக்கு எடுக்கிற மாதிரி சொல்றாங்க, ஆட்டத்துக்கு எடுக்கிற ஆளா இருப்பார். ஆனா திமுகவுக்கு எந்த விதத்திலுமே ஒரு பாதகமா இருக்கும்? பாதகமே கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, திமுகவோட ஃபண்டமெண்டல்ஸ் அவர் டச் பண்ணவே மாட்டேங்கிறார். திராவிடத்தை டச் பண்ண மாட்டாரு, பெரியாரை டச் பண்ண மாட்டாரு. ஆமா, இந்த விஷயங்கள்லாம் டச் பண்ணவே மாட்டார். ஃபண்டமெண்டல் ஐடியாலஜியை டச் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும்ன்றார். தமிழ் தேசியத்தை திராவிடத்தோட சேர்த்துறாரு. தமிழ் தேசியம்ன்ற ஒரு சித்தாந்தத்தை இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸா கொண்டு வந்திருக்காங்க. இவரு சிம்பிளா தூக்கி அந்த தட்டுல வச்சிடறாரு. ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்றாரு. தமிழ் தேசியம் தப்புன்னு சொல்றதை விட ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றது இன்னும் ரொம்ப டேஞ்சர். புரியுது. சோ அந்த ஒரு இடத்துக்கு அவரு கொண்டு போறாரு. இப்ப பேசும்போது கூட பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே அவர் என்ன பேசுறாரு, ஒன்றிய அரசை பொறுத்தளவுல பாண்டிச்சேரி வேற, தமிழ்நாடு வேற, தமிழ் மக்கள் வேறலாம் பேசுவாங்க, ஆனா நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், வித்தியாசம்லாம் கிடையாது, வெளிநாடுகள் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி பேசுறேன். எனக்கு அது ரொம்ப வேடிக்கையா இருந்தது. அது என்ன ஒண்ணு எப்படி நம்ம எல்லாம் ஒண்ணாகிறோம்? எது நம்மள எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது? தமிழ் கனெக்ட் பண்ணுது. நம்ம எல்லாம் தமிழர்கள், நம்ம எல்லாம் தமிழர்கள்லாம் சொல்ல அவருக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு எவ்வளவு யோசிக்கிறாரு? திராவிட கட்சிகள்லாம் அது ரொம்ப யோசிப்பாங்க. இதை நான் நோட்டீஸ் பண்ணல, இப்படி நான் யோசிக்கவே இல்லை. இப்படி நீங்க சொன்னோன்னா அந்த தமிழ்ன்ற வார்த்தை சொல்றது ரொம்ப யோசிக்கிறேன். ஏன் அது யோசிக்கணும்? அது என்ன பெரிய கஷ்டம்? நீங்க இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதுதான் கஷ்டம். சிம்பிளா நம்ம எல்லாம் தமிழர்கள் தான், அமெரிக்கால வாழ்ந்தாலும் தமிழன் தான், லண்டன்ல வாழ்ந்தாலும் தமிழன் தான், நார்த் ஈஸ்ட்ல வாழ்ந்தாலும் தமிழன் தான். அவர்ஷன்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தலன்னு சொல்றீங்களா? திராவிடத்துக்கு ஒரு அவர்ஷன் உண்டு. அவங்க நீ நல்லா கவனிச்சீங்கன்னா, சில நேரத்துல தமிழ்னு யூஸ் பண்ணுவாங்க, சில நேரத்துல திராவிடம்னு யூஸ் பண்ணுவாங்க, சில நேரத்துல நம்ம எல்லாம் ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவாங்க. சோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வார்த்தை, அந்த யூசேஜ் ஆஃப் டேர்ம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். கொஞ்சம் கவனமா காயின் பண்ணுமோ அங்க காயின். ஆமா, திடீர்னு பார்த்தா திராவிட நாகரிகம்பாங்க. ஓட்டு போடும்போது பாத்தீங்கன்னா தமிழர்கள் எல்லாம் நமக்கு ஓட் பண்ணும், தமிழர்கள் நாங்க தான் பாதுகாக்கிறோம்பாங்க. சோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க. இங்க பார்த்தோம்னா சேஃபா அந்த இடத்த டச் பண்ணல. சோ தமிழர்களா நம்ம எல்லாம் இணையணும்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? தமிழ் கன்சாலிடேஷன் நடக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அது ஏதோ ஒரு அவர்ஷன் இருக்கு. ஏன்னா விஜய் சாதாரணமா ஸ்பான்டேனியஸா பேசுற ஒரு ஆளா தான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனா விஜய்க்கு வெல் ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சை கொடுக்குறாங்க, அதை அவர் பல தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு பார்த்துதான் படிக்கிறார். சோ அப்படி இருக்கும்போது இது ஸ்பான்டேனியஸா அவர் பேசல, ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துதான் பேசுறாங்க. அப்ப தெளிவா பேசியிருக்கலாமே. நீங்க சொல்றது பார்த்தா அவருக்கு மாற்றுமொழி வாக்காளர்கள் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா சமீபத்துல விஜயோடைய கட்சியும் சரி, அவருடைய சினிமாவும் சரி, இப்போ இருக்கிற நிலைமைக்கு பெரிய வித்தியாசமா நான் பார்க்கலாம். அந்த சினிமாவோட ரிஃப்ளெக்ஷனால தான் அவர் ஸ்பீச்லேயே பாத்தீங்கன்னா அவர் டெலிவர் பண்றது எல்லாமே சினிமால அவர் ஆக்ரோஷமா பேசுற மாதிரி தான் பேசிட்டு போறாரு. அப்படி இருக்கிறப்போ சமீபத்துல அவருக்கு வரப்போற படத்துல வெளிவந்த பாடல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல ஒரு 4 மொழியை கவர் பண்ணி நம்மெல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆவோன் டுகெதர் பையா பையா அப்படின்னு ஒண்ணு, ஜாதி பேதம் லேதையா, அப்புறம் மலையாளத்துல ஒரு லைனு, கன்னடால ஒரு லைன். அது என்னன்னா, எந்த விதத்திலும் நீங்க சொல்றது பார்த்தா எந்த விதத்திலும் நம்மள ஒரு தமிழ் தேசிய கட்சி, மற்ற மொழி பேசுறதுக்கு எதிரான கட்சின்ற மாதிரி இது பண்ணி எல்லா அதர்ஸும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பாக்குறாருன்னு தான் தோணுது. அந்த பொலிட்டிக்ஸ் எப்படி நம்ம பார்க்கணும்னா, இப்ப ஒவ்வொரு அரசியலுக்கும் ஒரு எதிரி நண்பன்லாம் இருப்பாங்க. ஒரு ஐடியாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஐடியாலஜியும் பிரைமரி கான்ட்ரடிக்ஷன், பிரதான முரண்னு சில விஷயங்களை வச்சிருப்பாங்க. இப்ப பிஜேபியோட பாலிடிக்ஸ் என்ன? ஹிண்ட் டு கன்சாலிடேஷன். சரி, அப்ப அவங்க மைனாரிட்டிஸ எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வரலாற்று ரீதியாகவும் முகலாயர்கள் வந்தாங்க, அந்த விஷயங்கள்லாம் அவங்க கொண்டு வருவாங்க, இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அது தேவைப்படுது. ஸோ அவங்க ரிலிஜியஸ் கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல, ரிலிஜியஸ் கான்ட்ரடிக்ஷன் அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க. ஓகே, மதம் சார்ந்த முரண்களை ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க.
இப்ப இதே இது திமுக பாத்தீங்கன்னா அவங்க எந்த முறையை ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க, ஆரியம் மோசம்ன்றாங்க. அந்த வகையில ஆரியம் மோசம்னு சொல்லும் போது பார்ப்பனியத்தையும் அவங்க எதிர்க்கிறாங்க. சோ அவங்களுமே ஒரு நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான். அந்த மாதிரியான ஒரு முரணை டச் பண்றாங்க. இப்ப நீங்க தமிழ்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தமிழுக்கும் திராவிடத்துக்கும் இருக்கக்கூடிய முரணை நீங்க டச் பண்றீங்க. சோ இது டிஃபரெண்டான பொலிட்டிக்ஸ் இது. சரி. சோ அதனால இங்க இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் இருக்காங்க, இன்னைக்கு பவர்ல இருக்கக்கூடியவங்க திராவிடத்தை கையில் எடுக்கிறவங்க, அதாவது பார்ப்பனிய எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பை பேசி வந்தவங்க. நீங்க தமிழ்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட சட்டப்பை நீங்க சேலஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதை சேலஞ்ச் பண்ணீங்கன்னா எதிர்வினைகள் வரும்ல. சோ அதனால அதுக்குள்ள அப்படியே ஃபிட் ஆகி அவர் அட்ஜஸ்ட் ஆகி போறாரு. அவர் பெரியாரை டச் பண்ண மாட்டாரு, அண்ணாவை டச் பண்ண மாட்டாரு, திராவிடத்தை டச் பண்ண மாட்டாரு, திமுகவை டச் பண்ண திமுக டச் பண்றது அந்த பேரோட தான். அவர் சண்டை போடுறது திமுகன்ற நேமோட மட்டும் தான். டிஎம்கே அதுக்கு மட்டும் தான். அவ்வளவுதான், வாயில மட்டும் தான் அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. டிஎம்கே பாத்தீங்கன்னா பிஜேபி அப்படிதான் சண்டை போடுவாங்க. நீட்டுக்கு எதிராக களத்துல இறங்கி நீங்க எவ்வளவு பெரிய போராட்டங்கள் பண்ணலாம், நீங்க பெரிய ஒரு இயக்கம். ஆனா நீங்க பண்றது பாத்தீங்கன்னா வாயில லிப் சர்வீஸ் மட்டும்தான். அதேதான் டிவிகேவும் பண்ணிட்டு இருக்காங்க. கைகள் ஆனா இணைந்துக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருத்தியெல்லாம் அவங்களுக்கு எதுவும் பெரிய போராடுறது அந்த மாதிரி ஒரு எதிரி அவங்க வச்சுக்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. சோ அரசியல்ல ஒருத்தங்க எதிரின்னு இருக்கணும், அப்பதான் வந்து நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு இன்னும் போய் சேரும் அப்படிங்கிறது தெரியுது. திருப்பி அவரோட ஸ்பீச் பத்தி வந்து பேசலாம். ஏன்னா ஒரு தலைவர் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் டைம்ஸ்லயும் சரி, இல்ல 50கள் 60கள்லயும் தங்களுடைய பேச்சின் மூலியமா தான் வந்து போயிருக்காங்க. ஒரு கட்சியா ஒரு யூனிட்டா அந்த கட்சி எப்படி செயல்படுது அப்படிங்கறதுலாம் 2ஆம் பட்சம் தான். பட் முதல்ல அந்த தலைவன் வந்து தோன்றி என்ன பேசுறான், அந்த கருத்துக்கள் எப்படி இருக்கு, அவனோட பேச்சின் வீச்சு, வீரியம், வார்த்தைகள், அந்த மொழி நடை எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்பேற்பட்ட சூழ்நிலையில விஜய்க்கு நிஜமாவே வந்து எழுதி யாரா இருந்தாலும் எழுதி கொடுக்கணுங்க. ஏன்னா நீங்க அவுட் அண்ட் அவுட் ஒரு பாலிட்டிஷியனா இல்ல, நீங்க ஆக்டரா இருந்து வரீங்க, எந்த அளவுக்கு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு தெரியாது. இப்ப நம்மளே போயிட்டு நாளைக்கு ஒரு கட்சியில சேர்ந்தா கூட ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறது எடுப்போம். ஸோ விஜய் வந்து ஒரு ஸ்பீக்கரா ஹேஸ் அ லாங் வே டு கோ இல்ல. ஸோ ஏன்னா நான் நினைச்சேன் டயலாக் எல்லாம் பார்த்து ஒரு 30 வருஷம் படிச்சுட்டாரு, கேமரா ஃபியர் இல்ல. ஸோ இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது சீக்கிரமா அவருக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்பீச்ன்ற ஸ்கில் வந்து ஒரு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்க ஒரு நடிகர்கிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சா ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா சில லீடர்ஸ்க்கு வந்து பெரிய ஒரேட்டரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்காது. உதாரணத்துக்கு யாரா சொல்லுங்க. தலைவரை கூட எடுத்துக்கலாம், பெரிய சூப்பரான ஒரேட்டர் கிடையாது. ஆனா செயல்னு வரும்போது அவரை நீங்க மேட்ச் பண்ணவே முடியாது. ஒரு பொலிட்டீஷியனுக்கு ரொம்ப முக்கியம், நான் சொல்றது மக்களுக்கான பொலிட்டீஷியனுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒரு விஷன் வேணும், அந்த இடத்துக்கு நம்ம சொசைட்டி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற புரிதல் வேணும். ஸோ நிறைய லீடர்ஸ் பார்த்தோம்னா பெரிய எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. காந்தி அவர்கள் பெரிய எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீக்கர் கிடையாதுல்ல. அப்படியா? பெரிய எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீக்கர்லாம் கிடையாது, ரொம்ப ஷையான ஒரு கேரக்டர். இப்ப சில பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா ஹைப்பர் கான்பிடென்டா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, பெரிய எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீக்கர்ஸா இல்லாம இருக்காங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். நேஷன் ஆஃப் இஸ்லாம்னு ஒரு அமைப்பு உண்டு, இருந்தது, இப்பயும் இருக்கு, இப்பயும் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான ஒரு கருப்பின மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்காக சண்டை போடக்கூடிய ஒரு அமைப்பு. முகமது அலி அதுல இருந்தார், பாக்ஸர் முகமது அலி அங்க இருந்தார். அவங்கதான் முகமது அலி எல்லாம் இஸ்லாமுக்குள்ள கொண்டு வந்ததெல்லாம் அவங்கதான். அவரு பாத்தீங்கன்னா எலைஜா முகமதுன்னு ஒருத்தர் தான் அதை ரன் பண்றாரு, அது தலைவரா இருக்காரு. எலைஜா முகமதுக்கு பேச்சு சரியா வராது, ஆள் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூனியா இருப்பாரு, சின்னதா இருப்பாரு. அங்க முகமது அலி எல்லாம் பார்த்தா பயங்கர கரிஸ்மேட்டிக்கா இருப்பாரு, ஏகப்பட்ட பேச்சு பேசுவாரு, டாலா ஜைஜாண்டிக்கா இருப்பாரு. ஆனா இவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னா அந்த மாதிரியான நாட்டுல ஈர்க்க முடியும். ஆமா, அவங்கள கைக்குள்ள வச்சுக்க முடியும், அந்த ஸ்ட்ரென்த் இவருக்கு இருந்தது. சோ எலைஜா முகமதோட லீடர்ஷிப்புக்கு கீழே நிறைய இந்த மாதிரி சூப்பர் பேச்சாளர்கள் இருந்தாங்க. இப்போ ஒரு லீடர் இருக்காரு, லூயிஸ் ஃபராகான், அவருக்கு வயசு 90 இருக்கும். அவரு சூப்பரான ஸ்பீக்கர், அவர் எக்ஸ்ட்ராடினரி அமைப்புல இருந்தவர், இதுல இப்ப தலைவரா இருக்காரு. சோ எலைஜா முகமது தான் இவரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்தது இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸ். இவங்க யாரும் பெருசா இவருக்கு எதிராக போக, மால்கம் எக்ஸ் தெரியும்ல, மால்கம் எக்ஸ் அந்த அமைப்புல இருந்தவர் தான். இன்ஃபேக்ட் இந்த நேஷன் ஆஃப் இஸ்லாம் அமைப்பை சேர்ந்தவர்கள் மால்கம் எக்ஸ் சுட்டு கொண்டதும் கூட பின்னாட்கள்ல. கரெக்ட். சோ மால்கம் எக்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீக்கர். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா ஒரு லீடர்ன்ற இவருக்கு ஒரு இன்னும் நிறைய லீடர்ஸை உருவாக்க தெரியணும், விஷன் வேணும், நமக்கு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த ஐடியாலஜி என்னன்னு தெரியணும். நம்ம சொசைட்டிக்குள்ள மேலோட்டமா பார்க்கும்போது என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா டீப்பா பார்க்கும்போது இந்த இடத்துலதான் நம்ம அடிமைப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி டாக்டிக்ஸ் டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க, அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண தெரியணும். சோ எலைஜா முகமது ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு தான் பேசுவார், ரொம்ப சாஃப்டா ரொம்ப பக்குவமா பேசுவார், நிதானமா இருக்கும். ஆமா, ஒரு கரிஸ்மாவே இருக்காது அவர்கிட்ட, ஈர்ப்பு இருக்காது. ஆமா, ஆனா அவரால லீடர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது, கரிஸ்மாட்டிக்கான லீடர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது.
ஏன்னா உள்ள சித்தாந்தம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, அவரோட அந்த லீடர்ஷிப்புக்கான தேவை பார்த்தோம்னா அங்க இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம் நான் பாக்குறேன். சரி, ஆனா நீங்க தலைவர் சொல்லுவீங்க எதிர்பார்க்கல. தலைவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆமால அப்படின்னு நீங்க இருந்துச்சு சொல்ற மாதிரி. ஆனா தலைவர் இருக்கிற களம் வந்து செயலுக்கு தான் அதிகமான ஒரு தேவை இருக்கும். பட் ஆமா. இங்க வந்து பேச்சு அப்படிங்கிறது எல்லாரையும் முடுக்கி விடுறதுக்கு. மரத்துல ஏறாத அப்படின்னு சொன்னாலும் அவர் பேச்சில் தான் சொல்ல முடியும். நம்ம வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கணும் பேச்செல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 2 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பேட்டர்ன்லயே சிக்கியிருக்காரு. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி. இங்கேயும் செயல் தாங்க. இப்ப சில பேரோட செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா அக்ரெசிவா இருந்ததுன்னா அது இம்பாக்ட் ஏற்படுத்தும். உங்களுக்கு பேச முடியுது பேச முடியலன்றதை தாண்டி அக்ரெசிவா பட்டுன்னு இறங்கி சில விஷயங்கள் பண்றீங்க, தைரியமா இறங்கி அதிகாரத்தை சேலஞ்ச் பண்றீங்கன்னா மக்கள் அவங்க பின்னாடி வந்துருவாங்க. உங்க செயல் கரெக்டா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லீடருக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னன்னா சொசைட்டி எங்க போகணுன்றது தெரியும், எந்த மாதிரியான வரலாற்று பாதையை கடந்து இங்க வந்திருக்குன்னு தெரியும். சோ அவங்களுக்கு எக்ஸாக்டா ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த இடத்துல என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும், ஐடியாலஜியை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. அடுத்த தடவை எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும், இங்க இருந்து நாளைக்கு சூழல் எப்படி மாறும், சோ அப்படி சூழல் மாறும்போது நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஒரு பார்வையை பார்த்தோம்னா நல்ல லீடர்ஸ்க்குலாம் இருக்கும். ஒரு பெரிய விஷன், அப்புறம் அதுக்கான ரோட் மேப், எந்த ரோட்ல இருந்து நம்ம வந்தோம் இதெல்லாம் கிளியரா தெரியும். அது இருந்தாலே நீங்க கரெக்டா போய் சேர்ந்துடலாம். ஸ்பீச் எல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு பிரைமரி இதுதான். ஸ்பீச் எல்லாம் இருந்ததுன்னா அவங்க கருத்துக்களை இன்னும் நல்லா அழகா எடுத்துட்டு போகலாம், மக்களை இன்னும் நீங்க மொபிலைஸ் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான ஆட்களை நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம். இந்த டிஸ்டிங்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கூட ஒரு ஸ்டோரியில இருக்கும்னு நினைக்கிறேன். மோசஸ்க்கு பேச்சு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போதே நான் மோசஸ் தான், எனக்கு ஆரோனுக்கு தான் ஸ்பீச் வரும்னு நினைக்கிறேன். திக்குவாயின்னு நினைக்கிறேன். He led everyone out of Exodus இல்லையா? சோ அந்த பேச்சுக்கு வந்து அவர் ஆரன் அவரோட சொந்த கருத்துல வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து பேசுவார். சோ அதனால அப்ப பாருங்க நிறைய இடத்துல இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு லீடருக்கு பெரிய ஸ்பீக்கிங் எபிலிட்டிஸ் இல்லைன்னா கூட அந்த விஷன் இருக்கு, எங்க கொண்டு போகணுன்றது அவருக்கு தான் தெரியும். ஓகே, ஆரன்றவரு மோசஸ் பேசுறதுதான் ஆமா மவுத் பீஸ், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சோ எலைஜா முகமதுக்கும் அப்படிதான் பார்த்தேன். அவங்களோட கருத்துக்கள்லாம் ஏத்துக்க மாட்டேன், நேஷனல் ஆஃப் இஸ்லாமோட கருத்துக்கள்லாம் ஏத்துக்க மாட்டேன். பட் இருந்தாலும் அவரால் பெரிய பெரிய லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு பாருங்க. மால்கம் எக்ஸ் மாதிரியான லீடரை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு பாருங்க. மால்கம் எக்ஸ் ஜெயில இருக்கும் போது அவரை பார்த்து அவரை ட்ரெயின் பண்ணி வழி கொண்டு வந்தாங்க, ஐடென்டிஃபை பண்ணி. ரைட். சோ ஜெயில தான் மால்கம் எக்ஸை இவங்க அடையாளம் காண்றாங்க. அப்புறம் முகமது அலியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. பெரிய விஷயம். முகமது அலி வந்து பாக்ஸிங் இன்னைக்கு மாதிரி கிடையாது. அந்த காலத்துல குவீன் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ் பாக்ஸிங். ஒரு பாக்ஸர்ன்றவர் பெரிய இன்ஃப்ளூயன்சர். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஸ்டில் லைக் யூ நோ ஹெவியா earn பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட் இல்ல. ஸ்போர்ட்னு ஆக்சுவலா சொல்லக்கூடாது, நியாயமா பார்த்தா உயிரை கொடுத்து நிகழ்த்தப்படுற ஒரு வீரம். இதுல என்ன குறிப்பான்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்லாம் எடுத்துட்டீங்க. அதனால எனக்கு டக்குன்னு நிறைய எல்லார்கிட்டயும் நான் வந்து ரெகுலரா இப்போ வந்து சர்ச் போறதை நிறுத்திட்டேன். ஒரு சர்ச் போனா எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சர்ச்ல வந்து விஜய்க்கு வந்து பிரச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, சர்ச்சில் நடக்குதோ இல்லையோங்க, கேத்தலிக் திருச்சபைகள்ல சிஎஸ்சி திருச்சபைகள்ல விட்டுறலாம். பட் பொதுவாவே கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு வாக்கு போடணும்ன்ற மாதிரி மனநிலையில இருக்காங்களா? அது மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா நிறைய இடத்துல இது மாதிரி வந்து நான் நிறைய கேட்கிறேன், அதனால சொல்றேன். இப்ப என்னன்னா கிறிஸ்டியன்ஸா இருக்கிறதால விஜய்க்கு ஓட் போடுவாங்கன்னு கேட்டீங்களா? அது பொலிட்டிக்ஸ் வந்து இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஓகே, இன்னார் வந்து இன்னாருக்கு தான் ஓட் போடுவாங்க அப்படின்னு ஒர்க் ஆகாது. இப்ப எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும், ஒரு ஓட்டரான ஒரு கட்சிக்கோ ஒரு இண்டிவிஜுவலுக்கோ ஓட் போடுறேன்னா எனக்கு அதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்ப விஜயை வச்சு என்ன சிக்கல்னா, மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து சாலிடா டிஎம்கே கிட்ட கன்சாலிடேட் ஆயிருக்காங்க. டிஎம்கே மைனாரிட்டிஸ்க்காக பெருசா எதுவும் பண்ணல. ஆனா ஒரு விதமான ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த லாஸ்ட் 2014ல இருந்து ஒரு ஃபியரை கிரியேட் பண்றாங்க. பிஜேபின்ற ஒரு ஃபியர் ஃபேக்டரை கொண்டு வராங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அதை ஒரு கவுண்டர் பண்றாங்க. அந்த ஃபியர் ஃபேக்டர் இருந்தாலும் இல்ல நாங்க இங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லைன்ற அந்த ஒரு என்ன தாண்டி தான் வரணும் ஜெயலலிதா கொடுக்குறாங்க. மோடியா லேடியான்னு பேசுற இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபியர் ஃபேக்டரை திமுகனால இன்னும் நல்ல வீரியத்தோட பெடில் பண்ண முடியுது. சோ ஃபியர் வந்து எப்பவுமே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இமோஷன். அப்ப பிஜேபி இருந்து நம்ம தற்காத்துக் கொள்ளணும்னா நம்மளை தற்காத்துக் கொள்ளணும் என்ன பண்ணும்? திமுகவை தவிர நமக்கு ஆப்ஷன் இல்ல. சோ எல்லாருமே திமுகல போய் கன்சாலிடேட் ஆறாங்க. இன்னைக்கு திமுக தான் எல்லாம் ஓட் போட்டுருக்காங்கல்ல. சோ அதுக்கான காரணம் என்ன? பிஜேபி இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, பிஜேபி ஒரு த்ரெட் கிடையாது தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிஜேபியை வளர்த்து விடுறதே திமுக தான். பிஜேபி நீங்க அரசியல் பண்ணா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் பிஜேபியில போய் கன்சாலிடேட் ஆகுது. ஆனா அதிமுகவோட முதுகுல தாங்க இன்னைக்கு சவாரி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பிஜேபியை எதிர்த்து திமுக அரசியல் செய்யுது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காகவே திமுக அப்படி பிஜேபி வளர்த்து விடுது அப்படின்னு சொல்லலாம். அவங்க அதை கேபிட்டலைஸ் பண்ணி தானே பார்ப்பாங்க. இப்படி ஒரு ஆண்டகனைஸ் பண்ணி ஒரு கட்சி மூலியமா நம்ம கட்சியை வளர்த்துக்கலாம் தானே பார்ப்பாங்க. எப்படி நான் சொல்றேன்னா,
நீங்க உண்மையான ஒரு எதிரியை மையமா வச்சு அரசியல் பண்ணீங்கன்னா அந்த எதிரியை நீங்க சண்டை போடுவீங்க. ஆனா நீங்க இல்லாத ஒரு எதிரியை கட்டமைச்சு இவன் தான் எதிரி நீங்க பிக்ஸ் பண்றீங்கன்னா என்ன ஆகும்னா 24ல டிஎம்கே அதை பண்றாங்க. பிஜேபி எதிர்த்து தான் அரசியல் பண்றாங்க. களத்துல ஆனா நீங்க யாருக்கு எதிராக சண்டை போடுறீங்க எலெக்ஷனை? ஏடிஎம்கேக்கு எதிராக. தமிழ்நாட்டுல பிகெஸ்ட் 2 பார்ட்டினா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தான். போட்டி அந்த 2 கட்சிக்கும் தான். ஆனா நீங்க நரேட்டிவ் எப்படி பிக்ஸ் பண்றீங்க? பிஜேபி வர்சஸ் டிஎம்கே நரேட்டிவ் பிக்ஸ் பண்றீங்க. பிஜேபி 24ல பேசுறீங்க. அப்ப நேச்சுரலா என்ன ஆகும்னா திமுக எதிர்ப்பாளர்கள் பிஜேபி பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏடிஎம்கேவை நம்புறதை விட நம்ம பிஜேபி தான் நம்பணும் போல, நிஜமாவே சண்டை பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் போல. சோ நிறைய ஓட்ஸ் பார்த்தோம்னா பிஜேபிக்கு போகுது. பிஜேபிக்கு எப்ப பிஎம் கேண்டிடேட் இருக்காங்க. சோ அந்த லெஜிட்டிமசியும் கிடைக்குது பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல. சோ 24ல பிஜேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அது காரணம் திமுக ஒரு பூஸ்ட் கொடுக்குறாங்க பிஜேபிக்கு. அவங்களுக்கு ஒரு பலம் சேர்த்துட்டாங்க. நான் இதான் சொல்லுவேன், தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாடோட மேக்கே டிஃப்ரெண்ட் இது. சோ இங்க பிஜேபி வளர்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நீங்க பாருங்க, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸா பிஜேபி வளர்க்க முயற்சி பண்றாங்க தமிழ்நாட்டுல. இது வரைக்கும் வளர்க்க முடியல. அதுல 2014ல இருந்து பவர்ல இருக்காங்க சென்டர்ல. மோடி தமிழ்நாட்டுக்கு ரெகுலரா வராரு, அமித்ஷா வராரு, ஏகப்பட்ட எஃபோர்ட் போடுறாங்க, நிறைய மினிஸ்டர்ஸ் வராங்க, பவர்ல இருக்காங்க, 3rd term பவர்ல இருக்காங்க. இவ்வளவு இருந்தும் தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்க்க முடியல. நாம் தமிழர் கட்சி மாதிரியான ஒரு கட்சி பார்த்தோம்னா ஒரு 10 வருஷத்துல 1% இருந்து 8% ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சோ இவ்வளவு எஃபோர்ட் போட்டு 10% வாங்க முடியுது. அதுவும் 24ல மட்டும்தான். பெரிய எஃபோர்ட் எல்லாம் போடாம இன்னொரு கட்சி 1 to 8 வளர்ந்துருக்கு. அப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மண்ணு உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல. அரசியல் இங்க எடுபடல. உங்க அரசியலுக்கான மண்ணா இது இல்ல அப்படின்றதுதான் காட்டுது. ஏன்னா தமிழ்நாடுன்றது பார்த்தோம்னா ஏற்கனவே தேசிய அரசியல் இருந்து மீண்டு வந்துட்டாங்க. 60ஸ்லயே வந்துட்டாங்க. திருப்பவும் அதுக்குள்ள போக மாட்டாங்க. எப்பவுமே வந்து செக்லூர்டா தான் இருப்பாங்க இந்த விஷயத்துல. சோ பிஜேபி எவ்வளவு யார் முதுகுல சவாரி பண்ணாலும் பின்னிருந்து இயங்க வைக்க முடியுமே தவிர்த்து அது பண்ணலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நம்ம பாத்துக்கொள்ள ஒரு 3 வருஷமா அதிமுக எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், திமுகவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றது என்னோட பார்வையும் அதுதான். அதிகாரத்துல சர்வ பலத்தோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லா ரீஜனல் பார்ட்டிஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சோ தமிழ் மக்களுக்கு பாஜக தேவையில்லை, தமிழ் மக்கள் பாஜக வளர விட மாட்டாங்கன்னாலும் பாஜக ஏதோ ரூட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காங்க அவங்க. சோ அது கண்டிப்பா நடக்கும். பட் இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணும்போது மைனாரிட்டி ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணிடுறாங்க. சோ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, மைனாரிட்டிஸோட பிரதான அரசியல் என்னன்னா தமிழ்நாட்டுல இது இருக்கு அது இருக்கான்றதெல்லாம் தாண்டி பிஜேபி வரக்கூடாதுன்றது அவங்களோட ஒரே பாலிடிக்ஸ். அதுக்கு நம்ம யாரை சப்போர்ட் பண்ணணும்? டிஎம்கே சப்போர்ட் பண்ணணும். டிஎம்கே அவங்க ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்னா டிஎம்கேவுக்காக டிஎம்கே சப்போர்ட் பண்ணல. டிஎம்கே காங்கிரஸோட இருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டி நேஷனல் லெவல்ல பிஜேபி அப்போஸ் பண்றாங்க. சோ டிஎம்கேவுக்கு அந்த ஆன்டி பிஜேபி அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரை யாரு கொடுக்குறா? காங்கிரஸ் கொடுக்குது. சோ காங்கிரஸ் அங்க இருக்கிறதால மைனாரிட்டிஸ் அங்க போறாங்க. இப்ப விஜயால இந்த வேலையை பண்ண முடியுமான்னு தான் கேள்வி. இந்த வேலையை விஜயால பண்ண முடியும்னா அந்த ஓட்ஸ் இங்க வரும், இல்லனா கஷ்டம். இப்ப காங்கிரஸ் பார்ட்டி விஜயோட போறாங்கன்னு வச்சுப்போம், அப்ப அந்த ஓட்ஸ் கண்டிப்பா வரும். ஆனா காங்கிரஸ் பார்ட்டி விஜயோட வர்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அந்த ஓட்டு நீங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. வெறுமனே இன்னாரும் நானும் ஒரே ரிலிஜன் அதனால ஓட் போடுவோம்னு போட முடியாது. ஸோ அவங்க ரிலிஜனுக்கு ஒரு காமன் நலன் இருக்குன்னு பாக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பொலிட்டிக்கல் சாய்ஸை வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஓட்ஸ் இங்க ஷிஃப்ட் ஆகுதுன்றது சான்ஸே கிடையாது. டிஎம்கேல இருக்கக்கூடிய அந்த மைனாரிட்டி ஓட்ஸ், முஸ்லிம் பிளஸ் கிறிஸ்டின் ஓட்ஸ் வந்து இங்க வராதுன்றதா என்னோட கன்சாலிடேட் பண்ணிப்பாங்க, செதறாது அப்படிங்கிறீங்க. ஆமா, ஏன்னா ஃபியர் ஃபேக்டர் ஸ்ட்ராங்கா யூஸ் பண்றாங்கல்ல, ஃபியர் ஃபேக்டர் தான் அந்த ஓட்ஸ் வந்து பிடிச்சு வைக்கிறது. ஆமா. ஜனவரியில வந்து ஏதாவது மாற்றி முடிவு எடுப்பாரா? இப்ப இருக்க நிலைமையில இருந்து ஒரு தனித்து இருக்காரு, ஏதாவது கட்சிகள் வந்து சேரப்போதுன்னு சொல்லிட்டு பில்டப் போட்டுட்டே இருக்காங்க. கட்சியில இருந்து யாராவது ரிட்டையர் ஆகிறவங்க வேணா வந்து சேர்றாங்க. பட் இவர் கூட்டணி சேர்றதுக்கான ஜனவரி எண்ட்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்படியே தான் தேர்தல் சந்திப்பா? யாரும் இல்லையே, யார் கூட சேர முடியும்? அதிமுக சான்ஸ் ஃபார்ஃபெட்ச்டா தோணுனாலும் நான் சொல்றேன், ஒரு ஆப்ஷனா அதிமுக கூட வந்து போய் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக சான்ஸ் இல்லை, இணைய மாட்டார். அந்த டோர் வந்து க்ளோஸ்ட், இனிமேல் அதுக்கான வாய்ப்பு. ஆமா, இன்ஃபேக்ட் அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனை அதிமுக என்டர்டெயினே பண்ணிருக்க கூடாது. அதிமுக பெரிய தவறு, கொடி பறக்குது அதெல்லாம். ஆமா, கொடி பறக்குதுன்னு சொன்னது. அப்புறம் அதிமுக கூடிய மினிஸ்டர்ஸ், பழைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் எங்கூட சேரணும்னு சொன்னது, அந்த துணியில பேசினது, திமுக எதிர்க்கூடியவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொன்னது, அதெல்லாம் பேசவே கூடாது. இது ஒரு புது கட்சி, முந்தானேத்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி.
நீங்க பல ஆண்டுகளா பல டிகேட்ஸா நீங்க திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ விஜய் டைரக்டா உங்களோட மார்க்கெட்ல தான் கை வைக்கிறாரு. ஆன்டி டிஎம்கே மார்க்கெட்டுக்குள்ள அவர் வராரு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க மார்க்கெட் லீடர் நான் தான். உங்களுக்கு வேணும்னா எங்க கூட வந்து நீங்க சேரலாம். திமுக எதிர்ப்புல உங்களுக்கு அக்கறை தான் எங்க கூட வந்து சேரலாம். நாங்களும் அவங்க பின்னாடி எல்லாம் தொங்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனா இங்க நடந்தது எக்ஸாக்ட் ஆப்போசிட். டிவிக்கே அதை பத்தி பேசவே இல்லை. இவங்க அதை பத்தி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. திரும்ப அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா அதிமுகவுக்கு டிவிகேவோட தேவை இருக்குன்ற மாதிரி ஆகி போயிடும். டிவிகேவோட டிபெண்டன்ஸ் இருக்குன்ற மாதிரி ஆகி போயிடும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அலைன்ஸ் ஃபார்ம் ஆகலாம் என்ன ஆகும்? டிசப்பாயின்மெண்ட். ஆமா, டிசப்பாயின்மெண்ட். மக்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்காது. அதிமுக கொஞ்சம் வீக்கா இருக்குப்பா, வீக்கா இருக்காங்க அப்படின்னு காட்டிடணும். பொலிட்டிக்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரென்த் டிஸ்பிளே பண்ணும். இப்ப செகண்ட் வேர்ல்ட் வார்ல வந்து ஒரு விஷயம் இருக்கும், இந்த ஆர்ட் ஆஃப் வார்ல பாத்திருக்கீங்களா? சான்சோல்து. ஆமா, அப்பியர் ஸ்ட்ராங் when you are weak and weak when you are strong பார்ல சம மேட்டர் அது ஆக்சுவலா. யா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்ட் வார்ல இவர் பண்ணுவாரு. எர்வின் ரோமல் என்ன பண்ணுவாரு, டெசர்ட் வார்ஸ் அங்க நடக்குது. மிடில் ஈஸ்ட் இந்த எஜிப்தியன் சைட்ல எல்லாம் நடக்குது. அப்போ அவர் என்ன பண்றாரு, சின்ன படம் தான் அவர்கிட்ட இருக்கும். ஆனா டெசர்ட்ல என்ன பண்ணுவாரு, அவரோட படைகளை வந்து ஸ்கேட்டர் பண்ணிடுவாரு. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வேகமா போகும்போது புகை பயங்கரமா கிளம்பும் போது பெரிய படை வர மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ரெகானசன்ஸ் அந்த பிளைட்ஸ் எல்லாம் வரும். அவங்க ஃபர்ஸ்ட் பாப்பாங்க, படையோட சைஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அடுத்து அட்டாக் பண்ணுவாங்க. ரைட், இவன் பெரிய படையோட இருக்கான் போல, ரிவர்ஸ் பேக் அடிச்சிடுவாங்க. நல்லா இருக்கு, நல்ல டெக்னிக் ஆக்சுவலா. சோ பொலிட்டிக்ஸும் அதேதான். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தணும். நீங்க வீக்கா இருக்கலாம், அது நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஆனா வெளியில நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்தணும். பெரிய ஆள் மாதிரியே இமேஜை மெயின்டைன் பண்ணணும். ஆனா நீங்க விஜய் மாதிரியான ஒரு லீடர், புது லீடர் பின்னாடி, ஒரு புது கட்சி பின்னாடி போனீங்கன்னா, வாங்க வந்தா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல கான்பிடன்ஸ் போயிடும். நம்மளே இதுக்கு மேல வந்து அந்த கட்சியோட செயல்பாடுகளே கம்மியா இருக்கனால நம்ம அதை பத்தி அதிகமா பேச தேவையில்ல. பட் ஒரு வார்த்தையில சொல்லுங்க, நீங்க பெரிய கூட்டத்தை பாக்குறீங்க விஜய் எங்க போனாலும், அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் எல்லாருமே வந்து ஓட்டிங் டே அன்னைக்கு ஓட் பண்ணுவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஓட்டு போடலாம், போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து பாக்குறாங்கன்னா ஓட் போடுவாங்க. ஒரு 5 to 10% ஓட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போவாங்க, விஜய் எங்க போனாலும் போவாங்க. இந்த குரூப் ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரியும் சினிமா எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு. லிட்டரலா அவங்க லைஃப் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணி அவங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறாரு, ஒரு படம் போடுறாருன்னா ஓடி போய் பார்ப்பாங்க. அவங்க ஒரு 2 நாள் அதுக்கு வேஸ்ட் பண்ணுவாங்க, அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை பத்தி வரக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஏற்கனவே சண்டை போடுறது. ஆமா, அப்புறம் கமெண்ட்ல போய் சண்டையும் போடுவாங்க. அதுக்கப்புறம் பாட்டு போட்டா டிவில பாட்டை பார்ப்பாங்க, டிவில படம் போட்டாலும் டிவில படம் பார்ப்பாங்க, விஜயை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. இது பண்றதால யாருக்கு லாபம்? விஜய். இதை பண்றதால யாருக்கு நஷ்டம்? பண்றவங்களுக்கு நஷ்டம். ஒழுங்கா பொழப்ப பார்க்காம இந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களோட ரொட்டீனே இதுதான். சோ விஜய் எங்க போனாலும் இவங்க போவாங்க. விஜய் ஓட் போட சொன்னா ஓட் போடுவாங்க. விஜய் படத்தை போய் பாருங்க, டிக்கெட் வாங்கன்னு சொன்னா பார்ப்பாங்க. அது பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் அப்படி கிடையாது இல்ல. ஒரு 5% ஓட்டர்ஸ் வேணா அப்படி பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வெறித்தனமான கூட்டம் 2% தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா 2%னாலே பெரிய நம்பர் தானே. வைல்ட் பீப்புள் வந்து ஒரு 2 இருப்பாங்க. அதை தாண்டி கொஞ்சம் பேருக்கு விஜயை பிடிக்கும். அதுக்காக ஓட்டலாம் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி. ஆமா, ஓவரால் ஒரு ஃபைன் வச்சுப்போமே. நான் முக்கியமா எப்படி பாக்குறேன்னா, விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்ஸும் இருக்கு. ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் அவர் கையில் எடுக்கிறாரு. சோ அந்த பொலிட்டிக்ஸும் கொஞ்சம் ஓட்ஸ் வாங்கி கொடுக்கும். வெறுமனே விஜயோட ஃபேஸ்ன்றதை தாண்டி அவர் பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறாரு. இப்ப நமக்கு விஜயோட ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் ரொம்ப பேசிக்கா இருந்தாலும், பட் ஒரு பாமரனுக்கு அது பெருசா பிடிக்கலாம். நிறைய பேருக்கு அந்த பொலிட்டிக்ஸ் உச்சத்துல வந்து திமுக இவர்தான் நம்மளை காப்பாத்த போறாரு, ஒரு ரட்சகர் மாதிரி பாப்பாங்க. கமல் அப்படி பார்த்தாங்கல்ல, அதனாலதானே கொங்கு பகுதியில கமல் நல்லா ஓட்டு வாங்கினாரு கோயம்புத்தூர்ல எல்லாம். சோ கமல் வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸா மக்கள் கொஞ்சம் பேர் அங்க பாக்குறாங்க. கோயம்புத்தூர்ல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அதிகம். சோ அவங்க இங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. அது நடக்கலாம் சில ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, கொஞ்சம் ஓட்ஸ் போலாம், பாப்போம்.